ஆண்டவராய் இயேசு ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் முழு உலகத்தினுடைய தேவனாய் இருக்கிறார். சகல ஜனங்களும் ரட்சிப்பு அடைய வேண்டும், அவர்கள் எரிகிற அந்த நரகாக்கினைக்கு போயிடக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இதயத்தின் எண்ணமும் ஏக்கமாய் இருக்கிறது. இந்த நாட்களிலே வெயிலின் உஷ்ணம் தாங்க முடியாதபடிக்கு அனைவரும் வீட்டிலும் ஏசி போட்டுக்கொண்டு நிம்மதியாக உள்ளே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஏசி இல்லாமல் அநேக குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறது. வீடு வாசல் இல்லாத அநேக ரோட்டிலே தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலை, இப்பேற்பட்ட வெயிலை தாங்க முடியாத சூழ்நிலை நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதை காட்டிலும் கொடியதான நரகம் ஒன்று இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று இயேசு கிறிஸ்து திட்டம் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறார். அது என்னவென்றால், அந்த எரி நரகமாகிய அந்த நரக வாழ்க்கைக்கு நாம் சென்று விடுவோம். பாவம் செய்தால் பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் சாகும் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் நினைக்கிற நினைவுகள், நாம் செய்கிற செய்கைகள், நாம் பேசுகிற பேச்சு நிமித்தமாக நமக்கு பாவம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நாம் செய்கிற பாவங்கள் நம்முடைய வாசப்படியிலே படுத்துக் கொண்டிருக்கிறது என்று சத்தியவசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே மற்றவர்களை நீங்கள் துக்கப்படுத்தி பேசியிருக்கலாம், மற்றவர்களை உங்கள் இருதயத்திலே ஒரு வஞ்சகமாக நினைத்திருக்கலாம், அல்லது அவர்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்திருக்கலாம். இப்பேற்பட்ட பாவங்கள் நிமித்தமாக உங்களுக்கு பாவம் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த பாவத்தின் விளைவு நரகமாய் இருக்கிறது. நீங்கள் அந்த நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த நாளிலே உங்களுக்கு சத்தியவசனம் சொல்லப்படுகிறது. அந்த பாவத்திற்கு நிவாரணமாய் இயேசு கிறிஸ்து பலியான நிமித்தமாய் அவருடைய இரத்தம் உங்களுடைய பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்க ஆயத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினால் கழுவப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பாகிய ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் மனதளவிலோ அல்லது பேச்சிலோ செயலிலோ யாராவுக்கு துரோகம் பண்ணியிருந்தால் சரி, அல்லது நான் யாருக்கும் துரோகம் பண்ணினதில்லை, நான் என் வேலை உண்டு என்று இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்ணும்படியாக, உங்கள் சரீரத்துக்கு தீங்கு விளைவிக்கும்படியாக புகைப்பிடிக்கிறது, குடிப்பழக்கம் அல்லது விபச்சாரம் ஏற்பட்டதான கொடிய தீய பழக்க வழக்கங்கள் சரீரத்துக்கு கேடாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன்னுடைய சரீரத்தை கிடைத்தால் தேவன் என்னை கெடுப்பார் என்று தேவன் உறுதியாய் சொல்லியிருக்கிறார். சரீரமானது தேவன் அசைவாடுகிற, தேவன் வந்து தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. அவர் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கி அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவனுடைய ஜீவ சுவாசம் மனிதனுக்குள் இருக்கிறபடியினாலே அந்த ஜீவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதிலே அவர் கண்ணு கருத்துமாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நீங்கள் உங்களை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. குடிப்பழக்கம் ஒரு கொடிய பாவ பழக்கமாய் இருக்கிறது. போதை பழக்கம், பிற்பட்டதான விபச்சாரம் போன்ற பாவங்கள் அனைத்தும் தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. அது உங்களை விட்டு தேவனை விட்டு தூரம் பிரிக்கிற காரியமாக இருக்கிறது. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே, இயேசுவின் பாதத்திலே உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களை மன்னிக்க, அவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உங்களிடத்தை கேட்பதெல்லாம் பொன்னையோ பொருளையோ பணத்தையோ அல்ல, உங்கள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை, தாழ்மையுள்ள இருதயத்தை மாத்திரம் கேட்கிறார். உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி, இயேசுவே நான் இப்பேற்பட்ட பாவத்திலே இருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்படுமா என்று அவரிடத்திலே நீங்கள் மனதிலே தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய சமாதானம் பெரிதா இயேசு கிறிஸ்து கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயத்தை சிந்தையை காத்துக்கொள்ளும் என்று சத்தியவசனம் சொல்லுகிறபடியினாலே இந்த நாளிலே உங்கள் தான தர்மத்தினாலோ அல்லது உங்கள் புண்ணிய காரியத்தினாலோ உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே உங்கள் பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்க அது போதுமானதாய் இருக்கிறது. வேதத்தில் போடப்பட்டு இருக்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று. அது என்ன ரத்தம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டின் ரத்தமோ, கோழியின் ரத்தமோ, காளையின் ரத்தம் அல்ல. இந்த பூமியிலே பரிசுத்தராய் ஒருவர் பிறந்து அவர் மனுஷனுக்காக ரத்தம் சிந்த வேண்டும். பரிசுத்தராய் பிறந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வல்லமையினாலே பூமியிலே பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக கனியின் வயிற்றிலே பரிசுத்தமாய் பிறந்தார். அவர் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்னார், என்னிடத்திலே பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று அவர் ஆணித்தரமாய் கேட்டு இருக்கிறார். அவர் வாழ்ந்தபோது பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் அநேகருக்கு நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்தார். குருடனை பார்வை செய்தார், உடவரை நடக்க செய்தார், ஊமையை பேச செய்தார். அநேக மனிதோரை உயிரோடு எழுப்பினார். பாவிகளை தனது சத்திய வல்லமையுள்ள வசனத்தினாலே திருத்தி நல்வழிப்படுத்தினார். குடிகாரர்களையும், விபச்சாரர்களையும், வேசிக்கல்லர்களையும், வட்டிக்கு விடுகிறவர்களையும் தமது வார்த்தையினாலே அவரை திருத்தி நல்வழிப்படுத்தினார். இந்த நாளில் வார்த்தை கேட்கிற நீங்கள் எப்பேற்பட்ட பாவிகளா இருக்கலாம், பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம். ஒருவேளையில செல்போனிலே அதிலே வருகிறதான மோனோகிராபிக் என்ற ஆபாச படத்துக்கு நீங்க அடிமையா இருக்கிற வாலிப சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே அப்பேற்பட்ட காரியத்துக்கு அடிமையா இருக்கலாம். அவர் பாவியா இருக்க நீங்கள் உங்களையே நீங்கள்
நீங்கள் தாழ்த்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களைத்தான் இந்த வேலையிலே நோக்கி கூப்பிடுகிறார். வருத்தப்பட்டு பாடு சுமக்கிற வாலிப சகோதரனே, சகோதரியே, என்னிடத்தில் வா, உன் இதயத்தை எனக்கு தாய் என்று அன்பாய் அழைக்கிறார். இந்த நாளிலே விட முடியாது தவிக்கிறதா அந்த கொடிய பாவ பழக்கத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் உன்னுடைய பாவத்தை அவர் எவ்வளவு என்று பார்க்கிறதில்லை, உன்னுடைய பாவம் எப்படிப்பட்டது என்று பார்க்கிறதில்லை. அவர் உன் மனத்தாழ்மை உள்ள இதயத்தை மாத்திரம் கேட்கிறார். உன்னை தாழ்மை உள்ள இதயத்தை, உன்னை நறுங்குண்டதுமான உனது மன்னிப்பை கேட்கிற இதயத்தை அவர் கேட்கிறார். அவரிடத்திலே உன்னை தாழ்த்தி, இயேசுவே என்னுடைய பாவம் இப்படியா இருக்கிறது, மன்னியுங்க, என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று அவரிடத்தில் மன்னிப்பை கேட்கும் பொழுது அவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். இந்த நாட்களிலே காலம் மிக மிக வேகமாய் சென்று கொண்டிருக்கிறது. ஒருவரும் பரலோகத்தை ஒருவரும் மரித்து சென்றால் எங்கே செல்வோம் என்பதை யாரும் நிதானித்தோ பார்ப்பது கிடையாது. அனுதினம் புசிப்பதும் குடிப்பதும் செல்வதுமாய் அவரவர்களுடைய வேலையை பார்ப்பதுமாய் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் பூமியினுடைய முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அநேக பேப்பர்களிலும் நியூஸ் பேப்பர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடுகளுக்கிடையே சண்டைகளும் பூமி அதிர்ச்சிகளும் பூகம்பங்களும் கொள்ளை நோய்களும் வந்துவிட்டாயிற்றது. இவையெல்லாம் எதற்கு அடையாளம் என்று நீங்கள் யோசித்து பார்க்கணும். இவைகளை குறித்து வேற எந்த புத்தகத்திலோ, எந்த கதை புத்தகத்திலோ, எந்த ஒரு இதிகாசத்திலோ எழுதப்படாத காரியம் சத்தியவசனமாகிய பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் அதி சீக்கிரத்தில் வருகிறேன். என்னுடைய வருகைக்கு பூமி அதிர்ச்சிகளும் பூகம்பங்களும் கொள்ளை நோய்களும் கொடிய பஞ்சங்களும் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும் தேசத்துக்கு விரோதமாக தேசம் யுத்தங்களும் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த வார்த்தையின்படியே பூமியில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளே, அந்த நிகழ்ச்சியே இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை உறுதிபட சொல்லுகிறபடியினாலே இந்த நாளில் வார்த்தை கேட்கிற நீங்கள் இன்று மரித்தீர்களானால் எங்கே செல்வீர்கள் என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். உலகம் போகிற போக்கிலே அவரவர்கள் தங்களை பார்த்து கொண்டு அக்கம் பக்கத்திலே விசாரிப்பதும் கிடையாது, என்ன நடக்கிறது என்று யோசித்து பார்ப்பதும் கிடையாது. வேலைக்கு செல்வதும் வருவதும் புசிப்பதும் குடிப்பதும் உறங்குவதும் இப்படியே போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு முடிவு வந்து கொண்டு இருக்கிறது. பூமியினுடைய நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. நாம் மரித்தால் எங்கே போவோம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஏதோ கத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதை அசட்டை பண்ணாதபடிக்கு இந்த வார்த்தையை இதயத்தில் வைத்து நீங்கள் நிதானித்து பார்ப்பீர்களானால் உங்களுடைய நிலைமை என்னது என்பது உங்களுக்கு தெரியும். உங்களை மனுஷர்கள் குற்றப்படுத்தலாம், ஆனால் தேவாதி தேவன் உங்களை குற்றப்படுத்தி எரிகிற ஆக்கினைக்கு தள்ளிவிட்டால் அதைவிட பரிதாபமான சூழ்நிலை ஒன்றும் இல்லவே இல்லை. இந்த பூமியிலே அநேகர் உங்களை பாவிகள் என்று சொல்லலாம், ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய பாவம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, உங்களுடைய குற்றங்குறைகள், நீங்கள் பணம் இருக்கிறவர்களோ இல்லாதவர்களோ அல்லது ஏழை பணக்காரோ, இயேசு அதை பார்ப்பது கிடையவே கிடையாது. உங்கள் உள்ளத்தை மாத்திரம் பார்க்கிறார். உங்களுடைய மனத்தாழ்வுள்ள இதயத்தை கேட்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிங்கள் சொல்லி அவரிடத்தில் மனம் பொருந்துங்கள். இயேசுடைய மன்னிப்பை கேட்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் தங்களுடைய சுயத்தை காட்டும்படியாக, தங்களுடைய பெருமையும் தங்களுடைய சுயத்தையும் இன்பத்தையும் வாழும்படியாக காணும்படியாக, பணம் சம்பாதிக்கும்படியாக தாறுமான வழியில் போய்கொண்டிருக்கிறார்கள். உலக சிற்றின்பங்களுக்கு மயங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கொடிய பழக்கமாகிய போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவர்கள் அதிலே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாது தவிக்கிறார்கள். பெற்றோர்கள் அவர்களை குறித்து அநேகர் கண்ணீர் வடிக்கிறார்கள். என்னுடைய மகனை யார் விடுவிப்பார் என்று இந்த வேளையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, மனிதரால் முடியாது. எந்த விதமான ஆல்கஹால் அனாமிக்ஸ்னால முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் தொட்டால் அந்த மனுஷன் எப்பொழுதே பரிபூர்ண குணமடைவான். எப்பேற்பட்டதான போதை பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே வந்துவிட்டால் அப்பேற்பட்ட எண்ணங்கள் அவர் சிந்தையை விட்டு நீக்கி போய்விடும். அவர்கள் புதிதாய் பிறந்த மனிதர்களை போல ஆவார்கள் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது. அவரே தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும், அவரை மீண்டும் வரப்போகிற கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். அன்பின் தேவன் அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் நியாய தீர்ப்பிலே நாம் நிலைநிற்க வேண்டும் என்றால் இன்றே மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து உறுதிபட சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தால் அவர் வருகை சொல்ல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் வரும் பொழுது அவனுடைய செய்யத்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதற்கான பலன் என்றால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும் பொழுது நன்மையான காரியங்கள் நம்மை வந்து சேரும். அல்லாவிட்டால் நம் மனமொழு போக்கிலே நம்முடைய விருப்பப்படி வாழ்ந்து பாவத்தினை நிலை கொண்டு பாவம் தண்ணீரை போல குடித்துக் கொண்டு நாம் இஷ்ட போல வாழ்ந்து மரித்து போவோமானால் என்றும் மீற முடியாத எரிகிறதான அந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுவோம்.
அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்படவும், இந்த பூமிக்கு அடுத்ததான பரலோகத்திலே நாம் சேர்க்கப்படவும் ஒரே வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவர் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியவே முடியாது என்று சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் புது ஜீவனை அடைவார்கள், பரலோகத்தில் சேர்க்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்பினீங்கன்னா எங்களுக்கு வாங்க, ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஜெபம் முற்றிலும் இலவசம்.